ஐயா, எங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கியா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நானே என் பிள்ளை இந்த ஊருக்கு வந்து திக்கு தசை தெரியாம தொலைஞ்சு போயிட்டோய்யா. நீங்க தையா காப்பாத்தி எங்களை சேர்த்தீங்க. ஞாபகம் இருக்குதாய்யா? ஆ ஆ, ஆமா 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 எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆ, மறுபடியும் அதே மாதிரி இவங்க ஊர்ல வந்து இதாயிட்டீங்களா? இல்லையா, மறுபடியும் எல்லாம் ஊருக்கு அதுக்காக வரல. எங்க பேத்தியை கடத்திக்கிட்டு வந்துட்டாயா அந்த படுபாவி குடும்பம். அதனாலதாய்யா நாங்க இங்க வந்திருக்கோம். ஏமா என்னாச்சு? ஐயா, என் பிள்ளையோட புருஷங்காரன் அவனால அவன் குடும்பத்தாலையும் என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டாயா. அவங்களோட ஒட்டு வேணாம் உறவு வேணான்னு சொல்லி நாங்கள் அவங்கள விட்டு விலகிதாயா இருக்கோம். திடீர்னு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கல்யாணம் பண்ணிட்டான். 10 வருஷம் கழிச்சு இப்போ எங்கள் பிள்ளைய கூடன்னு வந்து வீட்டில் என் பிள்ளைய போட்டு அடிச்சு அடின்னு அடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சு எங்கள் வீட்டு பிள்ளைய தரன்னு கடத்திக்கிட்டு வந்துட்டாங்க ஐயா. நாங்கள் வீட்டுக்கு போய் கேட்டோம்யா. கேட்டதுக்கு எங்களை போட்டு நீ எங்கே வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணு, எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, எங்கிட்ட போனாலும் சரி, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது யாராலையும் ரொம்ப திமிரா பேசுறாங்கய்யா. யார் இப்ப கூட்டிட்டு போனது? வேற யாரு? அவன் இருக்கானே அந்த வீணா போனவன். என் பிள்ளைய கட்டி அவன் வாழ்க்கைய அழிச்சானே அந்த படுபாவியோட அப்படா தருந்தாயா. ஏமா தாத்தா பாட்டி தான் கூட்டிட்டு போயிருக்காங்க, அதையும் கடத்தி இருக்காங்க அப்படி இப்படின்றீங்க. நீங்களே எதுவும் எட்டுக்கட்டி சொல்லல. ஐயோ ஏயா நீங்க வேற. என் மேல சத்தியமா சொல்றையா, என் பிள்ளைய இழுத்து போட்டு அடின்னு அடிச்சு 4 இல்லாத நேரத்துல தூக்கிட்டு போயிட்டாங்கய்யா. அவங்க பணக்காரவங்கய்யா, நாங்க ஏழப்பட்டவங்கய்யா. எங்க ஊர் தலைவரை வச்சு பேசி எங்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்துருவோன்னு கூட்டிக்கிட்டு வந்தையா. கடைசியில அந்த ஆளு அவங்க கையால இருக்காயா. காசு பணத்தை பார்த்தோன்னே அவங்க இப்ப நல்லா இருக்காங்கன்னு அவங்க பக்கம் சாஞ்சுக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம விட்டுட்டாயா. இப்ப புள்ள இல்லாம நாங்க அந்த இருக்கோயா. ஏமா நீங்க மறுபடி டைவர்ஸ் வாங்கிட்டீங்களா? ஆமாங்க, அவனுக்கு எனக்கு எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுங்க. அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டான். நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு என் பிள்ளைக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேயா. நீ இப்படி வந்து பண்ணிவிட்டாயா. ஊருக்காரவங்கெல்லாம் இந்த புள்ள வந்து ஆத்தா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தாங்க. இப்போ திடீர்னு வந்து அவனுக்கு குழந்தை இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக என் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்கய்யா. அது ரொம்ப தப்பு. சரி வாங்க, வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியா தெரியும். அந்த திருட்டு களவாணி குடும்பத்தோட வீடு எனக்கு தெரியாதா? நான் காட்டுறேன் வாங்கய்யா, நான் காட்டுறேன். அவங்க யாரையும் நீங்க சும்மா விடக்கூடாதியா. அவங்களெல்லாம் உண்டுல நாக்கணும். நானும் என் பிள்ளைய வடிக்கிற கண்டி இருக்கு. நீங்க தாயா பதில் சொல்லணும். அவரு குடும்பத்தை நீங்க தாயா உள்ள தூக்கி வைக்கணும். இனிமே இந்த மாதிரி பெத்த பிள்ளையும் தாயும் பிரிக்கணும்னு நினைக்கிறவன் எவனா இருந்தாலும் பயப்படணுயா. அந்த மாதிரி நீங்க தண்டனை கொடுக்கணும்யா, கொடுக்கணும். வாங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். அடியே, நான் பேசின பேச்சில் அவர் எப்படியும் நம்ம பேத்தி நம்மக்கிட்ட வாங்கி கொடுத்துருவாரு. நீ அங்கே போனோனையும் அவளுகளை பேச விட்டு நீ அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி விழுந்துரு. அப்படியெல்லாம் நடிச்சாதான் நம்ம பிள்ளைய நம்மக்கிட்ட வாங்க முடியும். இல்லைன்னு வை, ஒன்றும் பண்ண முடியாது. சரிம்மா, வா வா. ஏம்மா இருந்துட்டு போகிறத விட்டுட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்களடி, சொர்க்கமே என்றாலும் அதை நம்ம ஊருக்கு ஈடாகுமா. என்னத்தான் அந்த வீட்டில் இருந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து ஒரு பச்சை தண்ணி குடித்தாதாண்டி எனக்கு நிம்மதியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே உள்ளவளுக்கு இல்லாமல் என்னமோ அவளுக்கு தான் பணக்காரிய மாதிரியும் என்னமோ நம்மளாம் ஒன்றும் இல்லாதவங்க மாதிரியும் ரொம்ப நடிச்சுக்கிட்டு பேசுகிறாளுங்க. அதெல்லாம் நமக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் இல்லாமல் தம்பியோட முகத்துக்காகத்தான் நான் எல்லாம் பொறுத்து போனேன். இல்லைன்னா பொறுத்து பண்ணுற அவசியமே எனக்கு கிடையாது. அதுவும் உங்கள் அத்தைக்காரி ரொம்ப சுருக்குன்னு ஒரு மாதிரி பேசுகிறாமா. அது நமக்கு பிடிக்கவும் இல்லை. நான் தம்பிக்கிட்ட சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அதனால தான் தம்பி வெளியே போனோன்னையும் நான் பைய தூக்கிட்டு வந்துட்டேன். நீ பத்திரமா இரு சரியா? அவ தான் சொன்னாலே முறைப்படி அழைச்சாதான் பொண்ணு அனுப்புவான்னு. என் பொண்ணை கூப்பிட்றதுக்கு நான் முறைப்படி அழைக்கணுமா? அதே மாதிரி நான் நாளைக்கு முறைப்படி வந்து அழைச்சி உன்னை கூட்டிகிட்டு வரேன். எனக்கே அவங்க பேசுறதெல்லாம் கடுப்பாதாம்மா இருக்குது.
என்ன பண்ணுறது, எல்லாம் நிரஞ்சனுக்காக தான் பொறுத்து போகிறதா இருக்குது. விடு விடு, மாப்பிள்ளைக்காக நம்ம விட்டு கொடுத்து போகிறதுனால நம்ம என்ன குறைஞ்ச பேர போகிறோம். விடு, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்களும் நம்மக்கிட்ட கெஞ்சுவாங்க, வாமா வாமான்னு. அப்போ பார்த்துக்கலாம், விடு. சாப்பாடாவது எடுத்துகிட்டு போயிருக்கலாம் போகும்போது, எதுவுமே எடுத்துக்காம விட போயிட்டேன். அடே என்னத்த சாப்பாடு, இந்தா பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு இந்த கட்டிச்சோறு கட்டி எடுத்துக்கிட்டு போகிறான்னு சொல்கிறதுக்கா? அவளுக்கு வீட்டில எல்லாம் நமக்கு பச்சை தண்ணியும் வேண்டாம், என் கையில் உழைப்பு இருக்குது. நான் ஒன்றும் அடுத்தவ கை எதிர்பார்த்து நிற்கிறவ கிடையாது, நான் பார்த்துக்குவேன். வீட்டுக்கு வந்தால் நீ என்னதான் ஒரு சேமியா பாக்கெட்டு கிடந்துச்சு, அதை கிண்டி சாப்பிட்டா வேலை முடிஞ்சு. ராத்திரி சாப்பாடு காலையில் விடிஞ்சோடனே உங்களை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன், சரியா? நீயும் மாப்பிள்ளையும் இருங்க. மாப்பிள்ளை வந்துட்டாரா இல்லையா? இல்லைம்மா, இன்னும் காசு கொடுக்க போயிட்டு இன்னும் வரல. ஊருப்பட்ட காசெல்லாம் சும்மா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நல்லா சேஃப்டி பண்ணுற வழியை பாருங்க. அதுவும் இல்லாமல் தம்பி சொன்னா அப்படி இல்லை, அவங்க அக்கா தங்கச்செல்லாம் வந்தாங்கன்னா மாப்பிள்ளையோட அப்பாக்காரரு காசு கொடுத்து எல்லாம் பண்ணுவார் வைப்பாருன்னு அந்த மாதிரிலாம் கொடுத்து பழக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் கொடுத்து பழக்கினா அப்புறம் அதுவே ஒரு பழக்கமாகி போயிடும். சரிம்மா. சொன்னா புரிஞ்சுக்க, புத்தியாக இருந்து பொழைச்சிக்க. ஏன்னா நம்ம சொந்தக்கார பயல்களெல்லாம் பற்றி உனக்கு தெரியும், எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு. நீ தான் தெளிவாக இருந்துக்கணும். ஆற்றுல பிறந்தாலும் அளந்து போடணும், தெரிஞ்சுக்க. சரிம்மா. சரிம்மா, நான் இந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும், எல்லாம் தூசி படிச்சு கிடக்கு. வாடகை வேற கட்டணுமா, 10 நாள் தான் கிடக்குது. என்னென்ன பண்ண போகிறேனே தெரியல. விடுமா, அதெல்லாம் நீ கவலைப்படாத. ரொம்ப உடம்பு முடியாதோட வேலையெல்லாம் செய்யாத. நான் நிரஞ்சன்கிட்ட பேசி வாடகை கட்ட சொல்கிறேன், சரியா? அதெல்லாம் ஒன்று வேணாம். அதுக்கப்புறம் நாளை பின்ன அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அதுக்கும் பேசுவாங்க. யாருமா பேச போகிறா? எதுக்கு பேச போகிறாங்க? என் புருஷன் என் வீட்டுக்கு இது கட்ட போகிறாரு, இதில் என்ன இருக்குது? அவங்களோட சம்பாத்தியத்தில் நம்ம பண்ணுறோம். அப்படி இல்லடி. எப்படி இல்லை? நிரஞ்சன்ல அதை அப்பயே சொல்லிட்டாரு, நம்ம கல்யாணமே ஆனாலும் உங்கள் அம்மாவுக்கு நம்ம உதவி செய்வோம், அவங்க பாவம், சாப்பாட்டுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்போம், வீட்டு வாடகை கட்டுவோம், கரண்ட் பில் கட்டுவோம் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால நீ அதெல்லாம் கவலைப்படாமல் இரு, சரியா? நல்லா ரெஸ்ட் எடு. இத்தனை வருஷம் தான் வேலை வேலை வேலைன்னு வேலையவே பார்த்துக்கிட்டு கிடந்தேன், இனிமேலாவது ஃப்ரீயாக இருமா. பாவம் பையன், நேரத்துக்கு சாப்பிடவும் மாட்டான், வேலை வேலை வேலைன்னு. மா, வாடா வா. என்னம்மா ஏதோ யோசனையில் இருக்க போல? எல்லாம் உங்க அண்ணனை நினைச்சுதான்டா, என்ன பண்றானோ ஏது பண்றானோ தெரியலன்ட்டு தான். அவன் எல்லாம் ஜாலியா இருப்பான், ஏன் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்லடா, நேரத்துக்கு ஒழுங்கா வீட்லயே சாப்பிட மாட்டான். அங்கெல்லாம் நம்மள வந்துட்டு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அங்கே போய் அவன் என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோன்னு தெரியலடா. என்ன ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், வேலையாக இருப்பான்ட்டு நானும் கூப்பிடுறதில்ல. அதான் உன் பையன் அதிசயமாக தான் வேலை பார்க்குறான். என்னமோ 24 மணி நேரமும் ஆஃபீஸில் இருக்க மாதிரி ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறான். ஃபோன் வந்திருந்தா கூடவா அது தெரியாது? அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காம்மா. அவன் பாவண்டா, இங்கேருந்து அம்பிட்டு தூரத்தில் போய் வேலை பார்க்குறான்ல. அவன் சுயநலவாதிம்மா, அவனை பற்றி உனக்கு இன்னும் தெரியல, போக போக தெரியும். என்னதான் நீ அடித்தாலும் முடித்தாலும் அப்பாக்களையும் உங்களையும் சுற்றி சுற்றி வர்றதுனால உனக்கு யாருமே தெரியல. ஒரு நாள் நானும் கிளம்புவேன், அப்போ தெரியும் உனக்கு. ஆமாம், எல்லா பிள்ளைங்களையும் வெளியே அனுப்பிட்டு நாங்கள் 2 பேரும் இருக்கோம், போடா அங்கிட்டு. 2 பிள்ளைங்கள்ல 2மே பக்கத்துலேயே இருக்கணும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது 2 பேத்தையும் வெளியில் தொலைவுக்கு அனுப்புகிறாங்களாம். ஒருவேளை உன் பையன் தனி கொடுத்துன போயிட்டா என்னம்மா பண்ணுவ? டேய், வாய் முதல்ல பெனாயில ஊற்றி கழுவுடா. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இல்லைம்மா, நம்ம இங்கே வாடகை வீட்டில் இருக்கோம், அவன் சொந்த வீடு கட்டிட்டு அவன் பொண்டாட்டி வந்தோடனே அவன் பாட்டுக்கு வாடகை வீட்டில் நம்மளை விட்டுட்டு அவன் பாட்டு சொந்த வீட்டுக்கு போயிட்டா, அதை சொன்னேன். தனி கொடுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்னு. எவாரு, என் வளர்ப்பு ஒன்றும் தப்பாக போகாது, சரியா? அவன் வீடு கட்டினாலும் நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருப்போம். என்ன உங்கள் அப்பாவுக்கு ஸ்டெடியை ஒரு தடவையாவது ஒரு இடத்துலன்னு போட்டால் பரவாயில்ல, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துல மாற்றி மாற்றி போடுறாங்க. அதனால என்ன பண்ணுறது? அதுவும் சரிதான். அட, அந்த பாத்திரத்தை பத்தின ஞாபகம் வருது. டேய், அந்த பாயாசம் கொடுத்தாங்கல்ல அன்னைக்கு அந்த அக்கா, அந்த பாத்திரத்தை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறியா? என்னது, பக்கத்து வீட்டுல பாயாசம் பாத்திரம் கொடுக்கவா? என்னால முடியாதுமா. ஏண்டா, ஒரு வேலை சொன்னா கை வேலை வாங்கி செய்ய மாட்டேங்கிறீங்க, என்னடா பழக்கம் பழகுறீங்க? அம்மா, நீ இப்ப கூட கண்ணை முடிக்கிட்டு பெரிய மலையிலேருந்து குதின்னு சொல்லு, குதிக்கிறேன்.
இல்லையா போய் ஜாமன் சட்டை எதுவும் போயிட்டு இமயமலையில போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லு, உனக்காக நடந்தே போய் வாங்கிட்டு வரேன். ஆனா அந்த வீட்டுக்கு மட்டும் நான் போகலம்மா. ஏன்டா அந்த வீட்டில் என்ன கரடி சிங்கம் புலின்னு எதுவும் இருக்காங்களா? மனுஷங்க தானே இருக்காங்க. மனசுங்களா, அந்த வீட்டுல ஒரு புள்ள இருக்குது, அதை பார்த்தாலே பயமா இருக்குது. என்னடா? இல்லம்மா, அந்த வீட்டுல பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்க. நம்ம சும்மா சும்மா போனா பாக்குற 4 பேர் ஏதாவது தப்பா பேசுவாங்க. அப்புறம் உடனே தான் நம்ம குறை சொல்லுவாங்க, என்ன பிள்ளை இப்படி வளர்த்து வச்சிருக்காங்கன்னு. அதனால சொன்னேன். இங்க பாரு, நம்ம மனசுல எந்த கள்ளங்கப்படமும் இல்லைனாலும் 100 பெண்ணுங்களுக்கு நடுவில் கூட ஒரு ஆம்பளை பையன் போயிட்டு வரலாம். நம்ம மேலே நம்ம மனசுலேயும் சுத்தம் இல்லைன்னா 1000 பொண்ணுங்க கூட இருந்தாலும் அது தப்பு தான். ஏம்மா நான் போகலம்மா, நீ போயிட்டு வாம்மா. ஏன்டா அப்படி பயப்படுற? அங்கே என்ன கரடியா இருக்கு? என்னால முடியாது. அவன் இருக்க வரைக்கும் பாரு, அம்மா நான் உனக்கு வேலை செஞ்சு தரேம்மா, நான் உனக்கு வேலை செஞ்சு தரேம்மான்னு சொல்லி அப்படியே வேலை வாங்கி செய்கிற மாதிரி செய்ய வேண்டியது. அவன் இல்லை ஒரு வேலை செய்யடானா முடியாது. இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது போ. எல்லாம் போட்டது போட்டபடியே வச்சுட்டு வந்தோம். அவள் கடைக்கு போய் பார்க்குறாளா என்னன்னு கூட தெரியல. இப்போ நினச்சா பயமாக இருக்குது. ஒரு வாரமாக பூட்டியாச்சு கடையை. என்ன இன்னைக்கு ராத்திரி கிளம்புவோமா? நாளைக்கு போய் கடையை திறந்துடலாம். அவ்வளவுதான், வந்தாச்சு, விசேஷத்தையும் முடிச்சாச்சு. இனி என்ன கிளம்ப வேண்டிதான். பொண்ணையும் மாப்பிள்ளையும் விருந்துக்கு வர சொல்லிடுவோம். வந்து இனி அவங்களுக்கு அங்க வச்சு சமைச்சு போட்டுக்கலாம். இங்க இருந்தோம்னாலும் பொழப்பு தான் போவோம். ஆமாங்க, அந்த உமாலுமே வந்து கடையை சாத்தி தான் வச்சுருக்காளாமா. அதனால் நம்ம போனோம்னா ஏதோ ஒரு வியாபாரத்தை பார்க்கலாம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இங்கே வாங்க, டீ வச்சாச்சு. என்ன அவ்வளவு சீக்கிரமா வச்சுட்டீங்களா? ஆமையா வச்சாச்சு, வாங்க. இந்த வாரம் என்ன எல்லாரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, நீ ஊருக்கு போகிறத பற்றி தான். எல்லாம் பொழப்பெல்லாம் அப்படியே போட்டு வந்தாச்சு. கல்யாணம்னு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனி என்ன வேலை? போய் நீ ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன்னு தான். அதான் இன்னைக்கு ராத்திரி வண்டிக்கு ஏறலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோங்க்கா. தாருங்க, கம்முன்னு இருங்க. நாளைக்கு அவங்க மறு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாங்க. உங்களுக்கு எல்லாம் எதாவது ஆக்கி கொடுக்கணும். எதுவும் ஆக்கி கொடுக்காம அனுப்புவாங்க. அப்போ தான் ஏக்கா கறி என்ன ஆக்கி சாப்பிடாமையா இருக்கு? இந்த இன்னைக்கே எல்லாமே சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? போய் பொழப்ப பார்க்கணும் இல்லையா? அட, ஒரு நாள் இருந்தா என்ன, இத்தனை நாள் இருந்தாச்சு. ஒரு நாள் இருந்தா என்ன, கம்முன்னு இருங்க. அப்படித்தான் சொல்லுவேன். இல்லை நீ வேலை கிடக்க. நீ ஒரு நாள் வேலையில தான் நீங்கள் கோட்டை கட்ட போறீங்களா? இங்கே வந்தீங்கனாலே விட மாட்டீங்கக்கா. அதனால தான் வர்றதுக்கே ஒரே யோசனையாக கிடக்கும் எனக்கு. ஆமாம் ஆமாம், வந்தோடனே அப்படியே அனுப்பி வைப்பாங்க. வந்து கம்முன்னு வாங்க சொல்லிட்டேன். பேசிக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க. எப்படியா இருந்தாலும் பொண்ணு நமக்கு தான். விடுங்க, நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுல யாருங்க? யாருன்னு தெரியலையே. உள்ள வாங்க. என்ன போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க? இந்த உமாவில் எதுவும் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டாங்க போல இருக்கு. இந்தா வந்துட்டேன்ல போலீஸை கூட்டிக்கிட்டு. இன்ன வரைக்கும் பேசுனீங்கல்ல, இப்போ பேசுங்க. ஏமா சுமூகமா உட்காந்து பேசி முடிக்கிறத விட்டுட்டு ஏமா அப்ப போலீஸ் கேஸ்னா அப்ப அவங்க பொழப்பக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, நீங்கெல்லாம் காசுக்கு மாரடிக்கிற கூட்டம். உங்களையெல்லாம் நம்பி ஏன் இதை பிள்ளைய நான் விட முடியாது. எனக்கு தேவை என் புள்ள. அதனால நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்போ என்னால் முடிஞ்ச போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்ன பண்ண முடியுமோன்னு பண்ணுங்க பார்ப்போம். என்னம்மா அராஜகமா போய் பொண்ணு அடிச்சு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? ஐயா, உண்மையை சொல்ல போனோன்னா நான் இவளை அடித்து எங்கள் பேத்தியை தூக்கிட்டு வந்தேன்னா அது பொய்யே இல்லை, உண்மைதான். ஆனால் உண்மைக்கான காரணம் என்னன்னு நானே சொல்லிடுறேன். தினந்தோறும் இவ என் பேத்தியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் வரைக்கும் பெத்த தாய்க்கு அப்பன் யாருன்னு அந்த குழந்தைக்கு சொல்லாமல் வளர்க்குறாளே, இவெல்லாம் மனுஷியா? சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு சோறு போடாமல் 10 வீட்டுக்கு தட்டை தூக்கிட்டு போய் சோறு வாங்கி திங்கிது. அதெல்லாம் எவ்வளோ பெரிய நரக வேதனை. இவளுக்கு கடை வச்சு கடைக்கு வேலைக்கு ஆள் போட்டால் காசு போயிடும்னு சொல்லி எங்கள் பேத்தி அங்கே 10 பாத்திரங்கள் வச்சுருக்காளே, இவெல்லாம் ஒரு தாயா? இப்படியாப்பட்டவகிட்ட எப்படி பிள்ளைய விட சொல்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். நீங்களா இருந்தால் விடுவீங்களா? உங்கள் வீட்டு பேரப்பிள்ளை இப்படி ஒருத்தி கொடுமைக்காரியாக இருந்தால் நீங்கள் விடுவீங்களா? இவளுக்காக நாங்கள் இறங்கி 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 போகிறோம். ஆனால் இவன் எங்களை ஏறி மிதிச்சுக்கிட்டு போகிறா. அப்புறம் நாங்கள் எதுக்கு விடணும்? அதான் நான் தூக்கிட்டு வந்தேன். பாரு, அது ஏன் புள்ள, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. உன் பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டல, டைவர்ஸ் கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன? உறவு கொண்டாடிட்டு வர உறவு. இத்தனை வருஷம் அந்த பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு தேவையானதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் பையன் என்ன பண்ணுனா? இங்கே பாருமா, அவன் என்ன பண்ணலை, என்ன பண்ண நீ விட்ட முதல்ல.
எதையாவது பண்ண விட்டியா? கொண்டு வந்து கொடுத்தா கூட தூக்கி மூஞ்சில் அடிப்பியே, மறந்துட்டியா? 5 வருஷம் ஐயா, 5 வருஷம் நடையோ நடன்னு நாங்கள் 3 பேரும் அந்த வீட்டுக்கும் இங்கேயும் அந்த வீட்டுக்கு இங்கேயுமா நடந்து 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 சலிச்சு போயிட்டோம் ஐயா. இவ காலில் கையில் உழுகாம காசு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக எங்களையும் என் பையனையும் தூக்கி வீசினா. அதே காசு பணம் இன்னைக்கு எங்ககிட்ட நிறைய கொட்டி கிடக்குது. இன்னைக்கு இவ நடுத்தருவில் நிக்கிறா. இவளை நம்பி எல்லாம் எங்க வீட்டு பிள்ளைய அனுப்ப முடியாதியா? இங்க பாருங்கம்மா, அதுக்குன்னு இப்படி அராஜகமா பிள்ளைய கூட்டிட்டு வர்றதுன்றது தப்பு தானே. அதுக்குன்னு இவ போட்டு அடிக்கிற வரைக்கும் பாத்துக்கிட்டு கம்பெனி இருக்க சொல்றீங்களா எங்களை? ஆமா, நான் அடிச்சது இவ வந்து பார்த்தா. ஏம்மா நான் பார்க்கலம்மா, என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. என் பிள்ளைய என் பேத்தியை நீ இத்தனை வருஷம் என்னென்ன பண்ண, எப்படி அடிச்ச, எப்படி பேசியிருக்கேன்னு எல்லாத்தையும் எனக்கு ரெக்கார்டு வச்சிருக்கேன். எதுவும் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அந்த ஊருக்கு வந்து கேட்டு பாருங்க, இவ எப்படிப்பட்ட கேரக்டர்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு உங்ககிட்ட வந்து 2 பேரும் நல்லவங்க நடிக்கலாம், ஆனால் சரியான ஃப்ராடுங்க ரெண்டும். யாரு ஃப்ராடு, நீயா இல்லை நாங்களா? குடும்பமே சேர்ந்து ஊர் பணத்தெல்லாம் சுருட்டுனீங்களே, மறந்துட்டீங்களோ? ஏமா இங்க பாரு, எதனோட திருச்சி பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அவங்க அதுக்கு உண்டான பணத்தையும் கொடுத்துட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்ப வரைக்கும் நீ வாங்கின கடனுக்காக ஊரை ஏமாத்தின சீட்டு பணத்துக்காக கூட உன் கடனை இவங்க தான் அடைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உனக்கு தெரியுமா முதல்ல? ஓ, இன்ன வரைக்கும் வாய் திறக்கல, இப்ப அவங்கள சொன்னோன்னு எப்படி துடிக்குது பாத்தீங்களா? நீ எல்லாம் தலைவராயா? நீ தான் அவங்களோட கைக்கூலியா? ஏங்க பாருங்க, இதுதான் இந்த பொண்ணோட உண்மையான குணம். எப்படி பேசுது பாத்தீங்களா? இங்க பாருங்க, கோர்ட்டு கேஸு எதுனாலும் நான் பாத்துக்கிறேங்க. எல்லாத்துக்கும் நான் தயாராக தான் இருக்கேன். ஏன் பேத்தி என்னால் இவ கூட அனுப்ப முடியாது. இவளை மாதிரி ஒரு மனுஷிக்கிட்டெல்லாம் மனுஷன் இருப்பானா? அப்படி இருக்கும்போது சின்ன பிள்ளைய எப்படிங்க விட்டு வைக்க முடியும்? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை என் பிள்ளைய கொடுத்துருங்க, இல்லைன்னு வையி சந்தி சிரிக்க அடிச்சிருவேன். ஏற்கனவே நீ அந்த ஊரில் வச்சு அப்படி தானே பண்ண. உனக்கு இதெல்லாம் ஒன்றும் சாதாரண விஷயம் தானே. உன்னால் முடிஞ்சது என்னமோ பண்ணிக்க. இங்க பாருங்கம்மா, 2 பேர் மேலேயுமே ரொம்ப தப்பு இருக்குது, புரியுதுங்களா? ஒரு குழந்தைய எப்படி வச்சுக்கணும் வைக்க கூடாதுன்னு 2 விதம் இருக்கு. ஆனா உங்க 2 பேராலையும் அந்த பிஞ்சோட மனசு தான் நோகம் அடிக்கும். அதனால கொஞ்சமாவது புரிஞ்சு நடத்துக்கங்க. 2 பேத்துல ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் அந்த புள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இத்தனை வருஷம் விட்டு கொடுத்தோமேயா, இத்தனை வருஷம் விட்டு கொடுத்தோமே. இவ கூலி வேலை வாங்குறதுக்கெல்லாம் நான் விட்டு கொடுக்கணுமா? என்னால என் பிள்ளைய விட முடியாது. எக்காரணத்தை கொண்டு நான் விட மாட்டேன். அவளை ஒரு ஹோம்ல கூட போய் சேர்ப்பனே தவிர இவங்க கிட்ட விட மாட்டேன். பாத்தீங்களா? உங்க கண்ணு முன்னாடியே ஹோம்ல போய் விடுவாளாமா. அப்ப இவ மனசுல எவ்வளவு வெஞ்சன்ஸ் இருக்கும் பாத்துக்கங்க. மாத்தி மாத்தி நீங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு முதல்ல பிள்ளைக்கு உண்டானதை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம், புரியுதுங்களா? இங்க விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். என் பையனும் சரி என் மருமனும் சரி நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, எந்த ஒரு குறையும் இல்ல. நாங்க பாத்துக்கிறோம்யா, நாங்க பாத்துக்கிறோம். இங்க பாருங்கம்மா, அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது, சரிங்களா? சட்டத்துல 2 பக்கமும் நம்ம விசாரிக்கணும். விசாரிச்சு இதுக்கு தெளிவான முடிவெடுக்கணும். இந்த குழந்தைய நீங்க இப்ப உங்ககிட்ட விடுறது தான் நல்லது. அது மட்டும் முடியாதுங்க, அது மட்டும் முடியவே முடியாது. இப்போ 2 பேரும் நீங்க இப்படி வீம்பு பண்ணீங்கன்னா இப்போ நான் இந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு போற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த புள்ளைய நான் விட முடியும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் விட மாட்டேங்க, நான் விடவே மாட்டேன். என்னாலையும் விட முடியாதுங்க. இவளுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா அப்ப எனக்கு எவ்வளவு இருக்கும்? உங்க 2 பேரோட வீம்புனாலையும் பிடிவாதத்தினாலையும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை போகுது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்களே முடிவு பண்ணுங்க, இல்லை நானே பொண்ணை கூட்டிக்கிட்டு போறேன். அதுக்கப்புறம் யார்கிட்ட இருக்கணும் என்ன ஏதுன்னு நம்ம கோர்ட்ல முடிவு பண்ணிக்கலாம்.